முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும் தங்கமே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி மகிழ்ச்சியை மட்டுமே நீ அனுபவிக்க போகின்றாய் தங்கமே. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய். ஆகையால் ஒவ்வொரு கணமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் செய்யும் செயலை நீ அணுகு. முடிந்தது உனது கர்ம வினைகள். படாத துயரங்களை அனுபவித்து கடந்து வந்து விட்டாய். கடந்ததை பற்றி நினைக்காதே. உனக்கான காலமாக மாறிவிட்டது. நீ செய்யும் செயல்கள் யாவும் இனி நேர்மறையாகவே இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் கவலைகளால் சூழ்ந்து அழுது கொண்டு இருக்கின்றாய். என் துணை என்னுடன் எப்பொழுது வருவார்? நான் எப்பொழுதும் அவரை பற்றி தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். அவர் என்னை நினைப்பாரா இல்லையா? அவரை நினைத்து நான் சாப்பிடவும் இல்லை, சரியாக உறக்கம் இல்லாமல் தவிக்கின்றேன். உன்னுடைய மனதில் அவரை பற்றிய ஞாபகம் ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் அவர் என்னை பற்றி எப்படி நினைப்பார் என்ற சந்தேகம் உனக்குள் இருக்கின்றது தங்கமே. நீ தான் இங்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய், அவரை பிரிந்து விட்டோம் என்று. ஆனால் அவர் நிச்சயம் அப்படி அல்ல தங்கமே. ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் உன்னுடைய ஞாபகம் அவருக்கு வருகின்றது. நீ எப்போதும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அவர் எப்போதாவது தான் உன்னை நினைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால் உன்னுடைய வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு. கூடிய விரைவில் நான் அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்பேற்பட்ட ஒரு வலியை அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் என்று நான் அறிவேன். இன்னும் சிறு நாட்கள்தான் உனக்கு இந்த சோதனை கவலை எல்லாம். திருச்செந்தூரில் இருந்து உனக்கு வாக்களிக்கின்றேன் தங்கமே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கைக்கான போராட்டம் நீங்கி நீ மிகவும் சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. பல அதிசயங்கள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும். கூடிய விரைவில் உன் துணையுடன் சேர்ந்து திருச்செந்தூர் வந்து என்னை தரிசிப்பாய். அப்போது உனக்கு ஏற்பட்ட கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கி நீ சந்தோஷமாகவே இருப்பாய். நான் உனக்கு எப்பொழுதும் பக்க பலமாகவே இருப்பேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.